வணக்கம் நண்பர்களே. உங்களிடம் பேசிக்கொண்டிருப்பது ஜோதிடமித்திரன் சங்கர நாராயணன். இந்த பதிவுல எதை பத்தி பார்க்க போறோம்னா, தனக்குத்தானே பேசிக்கொள்ளும் ஜாதகர். ஒரு சில மனிதர்களை நீங்க பார்த்திருப்பீங்க. நடந்து போயிட்டு இருப்பாங்க, அவங்க பேசிட்டு போவாங்க, கூட யாருமே இருக்க மாட்டாங்க. யார்கிட்ட பேசுறான்னு பார்த்தா அவ தனக்குள்ளேயே பேசிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி இன்னும் ஒரு சில நபர்கள் பாத்தீங்கன்னா வண்டி ஓட்டிட்டு இருப்பாங்க. வண்டி ஓட்டிட்டு இருக்கும்போது பார்த்தா தனக்கு தானே பேசுவாங்க, கூட யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரிப்பட்ட அமைப்பை ஜாதகம் மூலமா கண்டுபிடிக்க முடியுமானா கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியும். ஜாதகத்துல 2ஆம் பாவம் வாக்குஸ்தானம்னு சொல்லுவோம். 2ஆம் பாவாதிபதி இதற்கு சம்பந்தப்பட வேண்டும். அதே மாதிரி ஒருவர் தனக்குள்ளேயே பேசும்போது மனோகாரகனாகிய சந்திரன் இதில் சம்பந்தப்பட வேண்டும். 3ஆவதாக லக்னாதிபதியுடைய தொடர்பு இதுக்கு கண்டிப்பாக இருக்க வேண்டும். 4ஆவதாக 5ஆம் பாவம்னு சொல்லக்கூடிய ஒருவருடைய எண்ணத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம், அதுவும் சம்பந்தப்பட வேண்டும். ஒரு ஜாதகத்துல 2ஆம் பாவாதிபதியும் மனோகாரகனாகிய சந்திரனும் இணைவு பெற்று வலுவாக இருக்கும் பொழுது அந்த ஜாதகர் தனக்குத்தானே பேசுவார். அதே மாதிரி அந்த ஜாதகத்துல லக்னாதிபதியாகப்பட்டவர் 5ஆம் பாவத்தோடு ஏதாவது ஒரு வகையில் தொடர்பு பெற்று இருக்க வேண்டும். 5ஆம் பாவாதிபதியோடு தொடர்பு பெற்று இருக்க வேண்டும். மேலும் அந்த வாக்குக்கு காரகர்னு சொல்லக்கூடிய புதனானவர் வக்கரம் பெற்று இருக்க வேண்டும். இந்த அமைப்பை பெற்ற ஜாதகர்கள் தனக்குத்தானே பேசுவார்கள். உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க. என்னை பின்தொடர்ந்து வருவதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.